கைஸ் இன்னைக்கு வந்துட்டு ஒரு ப்ரீமியமான அன்பாக்சிங் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கைஸ் நம்ம ஃபாலோவர்ஸில் நிறைய பேர் வந்து நம்மகிட்ட ஆஸ்திரேலியஸ் க்ளவுன் ஃபிஷ் வேணும்னு கேட்டீங்க. அதில் ஒரு சில ப்ரீ புக்கும் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த பார்சலில் வந்து நமக்கு சிச்சி பிராண்ட்லேருந்து 2 வேமேக்கர் வந்திருக்கு. இதுவும் நம்ம கஸ்டமர் ஒருத்தர் ஆர்டர் பண்ணியிருந்தது தான். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியஸ் க்ளவுன் ஃபிஷ்ல ஒரு 7 பேர் எடுத்திருக்கோம். இப்போ வந்து ஃபிஷ்ஷை நம்ம டேங்க்ல இறக்கிறதுக்கு முன்னாடி அக்ளமேட் பண்ணணும். அதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவரை டேங்கோட வாட்டரில் போட்டு வச்சிருக்கோம். எதுக்காகனா டேங்கோட வாட்டர் டெம்பரேச்சரும் கவரில் இருக்கிற வாட்டரோட டெம்பரேச்சரும் ஸ்டேபிள் ஆகணும். கைஸ் எப்பவுமே ஃபிஷ்ஷை வாங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரியான ப்ராசஸில் அக்ளமேட் பண்ணி டேங்க்ல விடும்போது தான் ஃபிஷ் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி அக்ளமேட் பண்ணதுக்கப்புறமும் நம்ம தனியாக ஒரு குவாரண்டைன் டேங்க்ல வச்சு ஃபிஷ்ஷை ஒரு 2 நாளைக்கு அப்சர்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மெயின் டேங்க்ல ரிலீஸ் பண்றது தான் எப்பவுமே நல்லது. பட் நம்ம வச்சிருக்கிறதே குவாரண்டைன் டேங்க் அப்படின்றதுனால எனக்கு அந்த மாதிரி டைம் எதுவும் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா நீங்க புதுசா ஒரு டேங்க் செட் பண்ணி அதை சைக்கிளிங்ல வச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்க அக்ளமேட் பண்ற ப்ராசஸ் மட்டும் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் விடுற ஃபிஷ்ஷை நீங்க டேங்க்ல தாராளமா விட்டுக்கலாம். ஆனா உங்க டேங்கோட வாட்டர் பாராமீட்டர்ஸ் எல்லாம் நீங்க மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். அதுல எல்லாம் ஸ்டேபிளா இருக்கிற பட்சத்தில் தான் நீங்க ஃபிஷ் வாங்கி விடுறத பத்தி யோசிக்கணும். கைஸ் ஒரு வழியா ஃபிஷ்ஷை டேங்க்ல இறக்கி விட்டுட்டோம். எல்லாமே பக்காவா செட் ஆயிருச்சு. இப்போ வந்து நம்ம ப்ரீ புக் பண்ணி இந்த கஸ்டமரோட ஃபிஷ்ஷஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒரு 2 டேஸ் குவாரண்டைன் பண்ணிட்டு தான் அவங்களுக்கு டிஸ்பேச் பண்ணுவோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 3 பேர்ஸ் நம்ம கையில இருக்கு. ஸோ யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா தாராளமாக நமக்கு டிஎம் பண்ணுங்க. உங்களுக்கும் நீமோ ஃபிஷ்லாம் பிடிக்கும்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.